தினம் ஒரு திருக்குறள் வழங்குபவர் பா. மூவேந்திர பாண்டியன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 34வது அதிகாரமாக உள்ள நிலையாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 334வது திருக்குறளை காணப்போகின்றோம். நிலையாமை என்பதற்கு மண்ணில் நிலையில்லாத வாழ்வு என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 334வது திருக்குறளை காண்போம். நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரீரும் வாளது உணர்வார் பெறின். நாளென ஒன்றுபோல் காட்டி உயிரீரும் வாளது உணர்வார் பெறின். இதற்கான பொருளினை இப்போது காண்போம். வாழ்க்கை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ஒரு நாள் என்பது ஆயுளை அறுத்து குறைக்கும் வாள் என்றே உணர்வார்கள். மீண்டும் பொருள். வாழ்க்கை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ஒரு நாள் என்பது ஆயுளை அறுத்து குறைக்கும் வாள் என்றே உணர்வார்கள். ஆம் தோழர்களே, நம் வாழ்வு நிலையில்லாத ஒன்றாகும். அதனை நிலையாக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் மண்ணில் நிலைக்கத்தக்க செயல்களை செய்ய வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.